ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பச்சை பயிறு குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸ். ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்து அப்படியே ஒரு கப்பில் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணிடுறேன். ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. உடனே வாஷ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஒரு வடியில் போட்டுடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சப்புறம் ஒரு கிளாத்தில் போட்டு நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். நான் உடனே செய்கிறனால ஒரு துணியில் போட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா துடைச்சிட்டு அப்படியே ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு கடாய் நல்லா சூடேறினப்புறம் இந்த பச்சை பயிறு போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் அடிக்கனமான கடாயை வச்சுக்கலாம். தீ வந்து மிதமான தீ வச்சுக்கலாம். ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். பச்சை பயிறு கறி போகக்கூடாது, கலரும் மாறி போகக்கூடாது. வாயில் போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுப்பட்டுருச்சு. ஒரு 6 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் போட்டு அந்த சூட்லேயே ஏலக்காய் 2 3 தடவை வறுத்துட்டு எடுத்து அப்படியே ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி உடனே வறுத்துட்டு வீட்லேயே அரைச்சி செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட் கூட சூப்பராக இருக்கும். இப்படி அரைச்சிட்டு ஒரு தட்டு தட்டினோம்னா சைடில் ஒட்டியிருக்கெல்லாம் விழுந்துடும். மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முடிஞ்சளவு நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சது அப்படியே ஒரு சின்ன கண்ணுள்ள ஜல்லடியாக போட்டு ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சுட்டு வர திப்பிலாம் போட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். நம்ம ஜலிச்சதெல்லாம் 2 தடவை ஜலிக்கணும். நம்ம அரைச்சதை ஒரு தடவை ஜலிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ஜலிச்சிக்கலாம். அதே போல் அந்த திப்பியும் எல்லா திப்பியும் சேர்த்து வச்சு அரைச்சி அதையுமே 2 தடவை ஜலிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு குக்கீஸ் வந்து நல்லாயிருக்கும். மிஷினில் அரைக்கும்போது நல்லாவே நைஸாக அரைப்படும். ஆனால் எந்த மாவும் கலக்கக்கூடாது அதில். இப்போ 2 தடவை இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். வீட்டிலே செய்யும்போது நம்மளுக்கு கலப்படம் இல்லாமல் கரெக்டாக வரும். மிச்சம் இருக்கிறதுலாம் அப்படி குட்டி குட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவு தான் திப்பி மிச்சம் ஆச்சு. இந்தளவு தான் மிச்சம் இருக்குது திப்பி. எல்லாம் பாருங்கள் நைஸாக அரைஞ்சிருச்சு நல்லாவே. இந்த திப்பியை அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் தோசைக்கு அரைக்கும் போது போட்டு அரைச்சிக்கலாம். கோதுமாவும் 1/2 கப் எடுத்துக்கிறேன். எல்லாம் ஒரே கப்பில் அளந்து காமிக்கிறேன். கோதுமாவும் ஜலிச்சிக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1/2 கப்பு எண்ணெய், அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு மிச்ச எண்ணெயெல்லாம் ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். 2 பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். நல்லா கலக்கிக்கலாம். எண்ணெயில் பேக்கிங் பவுடர் உப்பெல்லாம் நல்லா கலந்துடணும். அந்தளவு கலக்கி வைக்கலாம். இப்போ அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்க சர்க்கரையை போட்டுக்கிறேன். நான் ரா சுகர் போட்டிருக்கேன். ஒயிட் சுகர் விருப்பப்பட்டால் அதுவுமே போட்டுக்கலாம். அதனால தான் ரா சுகர் போட்டனால தான் கலர் இந்த மாதிரி இருக்குது. ஒயிட் சுகர் விருப்பப்பட்டால் அது போட்டுக்கலாம். இல்லை வெல்லம், நாட்டு சர்க்கரை நம்மளுக்கு எது விருப்பப்பட்டாலும் போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து நான் 1/2 கப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு ரொம்ப தேவைன்னா இன்னும் ஒரு 1/4 கப்பு சேர்த்து போட்டுக்கலாம். அதே போல் எல்லாம் இந்த அளவே போதுங்க. எண்ணெயும் கரெக்டாக 1/2 கப்பு போதும். இப்போ நம்ம கோதுமை மாவு போட்டனால எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கிட்டு இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாவெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு 2 3 பேட்சாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கிடலாம். இந்த ஆயிலே போதும். இதுக்கு மேலே ஆயில் ஊற்ற தேவையில்ல. நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 கப்பு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். வேர்க்கடலை வேணாம்னு நினச்சிங்கன்னா பாதாம், முந்திரி எதாவது பிடிக்குன்னா அது கூட போட்டுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். பிஸ்தா கூட போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தாங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டு செஞ்சுக்கலாம். வேர்க்கடலை எல்லார் வீட்லேயுமே இருக்கும். டக்குன்னு வேர்க்கடலை போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா பெசரி விட்ட மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. இந்த மாதிரி பெசரி விட்ட மாதிரி பிசைஞ்சிக்கலாம். குக்கீஸ்க்கு எப்பயுமே நம்ம மாவு வந்து அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. சப்பாத்தி மாதிரி ஆயிடுச்சுன்னா குக்கீஸ் வந்து ரொம்ப கெட்டிமாயிரும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து உதிரியாக இருக்குது. ஆனால் பிடிச்சோம்னா நல்லா வருது. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மிச்சம் வச்சுருக்கேன். இப்போ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். இந்த எண்ணெய் கண்டிப்பாக கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. கடைசியாக ஊற்றி நீங்கள் பிசையும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் நல்லாவே பிடிப்புக்கு வரும். இப்போ எல்லாம் ஒரே சைஸாக வரணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூனில் அளவு வச்சு கரெக்டாக செய்துக்கலாம். கரெக்டாக ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து நம்ம செய்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட்டு கூட அட்டகாசமாக இருக்குங்க. எல்லாமே நம்ம ஹெல்த்தியான பொருள் தான் போட்டிருக்கோம். நெய்யோ பட்டரோ நம்மளுக்கு விருப்பப்பட்டால் நெய் பட்டர் கூட போட்டுக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். இப்படியும் குழந்தைங்க எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம செய்கிற பிஸ்கெட்டில் இந்த குக்கீஸில் பாதி விட்டுருவாங்க. நம்ம தான் சாப்பிட்ணும். அதனால நான் ஆயில் போட்டிருக்கேன். உங்களுக்கு
பட்டரோ, நெய்யோ விருப்பப்பட்டீங்கன்னா, அது கூட போட்டுக்கலாம். இந்த மாரி நல்லா நம்மளுக்கு எந்த ஷேப் வேணாலும் செய்துக்கலாம். இந்த மாரி சதுரமா வேணுமா செய்துட்டு, ஒரு கத்தி வச்சு இந்த மாரி சின்னதா ஒரு டிசைன் போட்டுக்கலாம். கோடு மாரி போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லாருக்கு. அப்படியே பேக்கரியில வாங்குன மாரியே இருக்கும். இல்ல உங்களுக்கு கட்டர் இருந்துச்சுன்னா, குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா, கீழ சப்பாத்தி கட்டையில போட்டு தேய்ச்சுட்டு அத கூட வச்சுக்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் போட்டு, பட்டர் பேப்பர்ல இந்த மாவெல்லாம் போட்டுட்டு, அது மேல இன்னொரு பட்டர் பேப்பர் போட்டு, அதுக்கு மேல சப்பாத்தி கட்ட வச்சு தேய்க்கணும். மறுபடியும் இன்னொன்னு செய்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த வேலை செய்யும்போதே அவன் வந்து 180ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடலாம். இன்னொன்னு செய்து காமிக்கிறேன் பாருங்க. அதுவுமே நல்லா ஈஸியா தான் இருக்கும். வேர்க்கடலை போடும்போது டேஸ்ட் கூட சூப்பரா இருக்கும். வேர்க்கடலை பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா, எந்த நட்ஸுமே போடாம ப்ளைனா கூட செய்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேபோல இன்னொன்னு செய்தாச்சு. இதுவுமே அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்படி சதுரமா தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ரவுண்டாவும் செஞ்சுக்கலாம், செவ்வகமா செய்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செய்துக்கலாம். எல்லாமே செய்து வச்சாச்சு. நான் செய்து எல்லாமே ஒரு தட்டில வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாத்திக்க போறேன் இப்ப. நீங்க கோடு தேவையில்லைன்னா, கோடு போடாம அப்படியே ப்ளைனா கூட விட்டுக்கலாங்க. எடுக்கிறது பாருங்க ரொம்ப ஈஸியா வருது. இத அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாத்திக்கிறேன். இத அப்படியே எடுத்து அவன்ல வச்சிடலாம். 180ல எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு பேக் ஆகறதுக்கு. சூப்பரா பேக் ஆயிருக்கு பாருங்க. கலர் கூட நல்லாருக்கு. அருமையா பேக் ஆயிருக்கு. டேஸ்ட் கூட ரொம்ப அட்டகாசமா இருந்தது. நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்குமே சூப்பரா வரும். ஒவ்வொரு அவனுக்கும் டைம் ஒவ்வொரு மாரி இருக்கும். என்னோட அவன்ல 20 நிமிஷம் ஆச்சு. தேங்க் யூ.